500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்து 50 நாட்கள் நிறைவடைந்தும் பணத்தட்டுப்பாடு பிரச்சினை இன்னும் தீரவில்லை. இதுகுறித்து சென்னையில் நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மோடியின் அறிவிப்பு இன்றோடு 50 நாட்கள் ஆகிறது. 50 நாட்களில் நிலைமை சீராகும் என்று மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த 50 நாட்களாக நிலைமை சீராக இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா சுமார் 7 ஏடிஎம்கள் மிஷின்கள் இங்கே இருக்குது. அதாவது சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 7 ஏடிஎம் மிஷின்கள் இருக்குது. இந்த 7 ஏடிஎம் மிஷின்களும் என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே வேலை செய்யவில்லை என்றது இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அவங்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் சுமார் 26,000 ஏடிஎம் மிஷின்கள் இருப்பதாக வங்கி அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார்கள். அந்த 26,000 ஏடிஎம்களில் 60% ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அந்த 60% ஏடிஎம்களும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் வேலை செய்யலை, குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருந்து வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதனிடையே வங்கிகளுக்கு சென்று பணம் எடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கு சென்று பணம் எடுப்பவர்களுக்கு 6,000 முதல் 8,000 வரை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஒரு வாரத்திற்கு 24,000 ரூபாய் எடுக்கலாம் என்று அறிவித்திருந்த நிலையில் பொதுத்துறை வங்கிகளுக்கு செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வெறும் 6,000 ரூபாயிலிருந்து 10,000 வரை மட்டுமே கிடைக்கக்கூடியதாக பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே தனியார் வங்கிகளுக்கு செல்பவர்களுக்கு அந்த 24,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபொழுது பொதுத்துறை வங்கிகள், அதாவது 27 வகையான 27 இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்று 27 வங்கிகள், 27 வகையான வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் இருக்குது. இந்த 27 பொதுத்துறை வங்கிகளுக்கு போதுமான அளவு மத்திய அரசிடமிருந்து பணம் கிடைக்கவில்லை என்று ஏற்கனவே வங்கி அதிகாரிகள் புகார் தெரிவித்திருந்தார்கள். முழுக்க முழுக்க தனியார் வங்கிகளை நோக்கியே மத்திய அரசின் ஒரு திட்டமானது செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றமும் சாட்டியிருந்தார்கள். சமீப காலமாக பணமில்லா பரிவர்த்தனை என்ற ஒரு அதாவது கருப்பு பண விவகாரம் என்ற நிலையிலிருந்து பணமில்லா பரிவர்த்தனை என்ற ஒரு இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதால் பொதுமக்களிடையே பணம் என்பது இல்லாத நிலையிலும் தற்போது எங்கு பார்த்தாலும் ஸ்வைப் மிஷின், அதாவது ஏடிஎம் செல்வதற்காகவும் ஸ்வைப்பிங் மூலமாகவும் பண பரிவர்த்தனை செய்வதற்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்துவதற்காகவே பொதுமக்களுக்கு பணம் இல்லாத வகையில் இது போன்ற ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக பொதுமக்கள் புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.